ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன கேட்டிங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் சாப்டர் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து சயின்ஸ். சயின்ஸ்னால் என்ன அப்படின்னா, சயின்ஸ் இஸ் ஏ சிஸ்டமேட்டிக் அட்டெம்ப்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் நேச்சுரல் ஃபினாமினா. ஆமாம், அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அட்டெம்ப்ட் தான். நேச்சுரல் ஃபினாமினா இயற்கை போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு சிஸ்டமேட்டிக் அட்டெம்ப்ட் தான். த நாலேஜ் ஸோ கெயின் டு ப்ரெடிக்ட் மாடிஃபை அண்ட் கண்ட்ரோல் ஃபினாமினா. அந்த சயின்ஸ் வந்து கெயின் பண்ணக்கூடிய நாலேஜ் என்ன கேட்டிங்கன்னா, ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் மாடிஃபை பண்ணுறதுக்கும் அந்த நேச்சுரல் ஃபினாமினா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நமக்கு நாலேஜ் கிடைக்கிது சயின்ஸ் மூலயமா அப்படிங்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, சயின்ஸ் இஸ் எக்ஸ்ப்ளோரிங், எக்ஸ்பெரிமெண்டிங் அண்ட் ப்ரெடிக்டிங். எக்ஸ்பெரிமெண்டிங் அண்ட் ப்ரெடிக்டிங். எக்ஸ்ப்ளோர் பண்ணுது, நம்மளுடைய ஐடியாஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. எக்ஸ்ப்ளோர் பண்ண ஐடியாஸை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சு பார்க்கணும். வந்த ரிசல்ட்ஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். அவ்வளோதான். நம்ம என்னென்ன சுற்றி பார்க்குறோம் அது எல்லாமே. த க்யூரியாசிட்டி டு லேர்ன் அபவுட் த வேர்ல்ட், அன்ட்ராவலிங் த சீக்ரெட்ஸ் ஆஃப் நேச்சர் இஸ் அ ஃபஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் த டிஸ்கவரி ஆஃப் சயின்ஸ். அதுதான் நாங்கள் க்யூரியாசிட்டி. நம்ம என்ன சயின்ஸில் கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் நமக்கு ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்குது. நம்மளை சுற்றி நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது, அதை சயின்ஸ் மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சயின்டிஃபிக் ப்ராசஸ். சயின்டிஃபிக் ப்ராசஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இந்த சயின்டிஃபிக் மெத்தட் இன்வால்வ்ஸ் இன்டர் கனெக்டட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறாங்க. என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, முதல்ல சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன். முதல்ல ஒரு சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்சர்வ் பண்ணதை எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கணும். அப்புறம் குவாலிட்டேட்டிவாகவும் செக் பண்ணி பார்க்கணும், குவான்டிடேட்டிவாகவும் பார்க்கணும். குவாலிட்டேட்டிவ்னா தரமானதாக இருக்குதான்னு பார்க்கணும், குவான்டிடேட்டிவ்னா அளவுக்கு சம்மந்தப்பட்டதாக பார்க்கணும். அப்புறம் மேத்தமெட்டிக்கல் மாடலிங். ஏன்னா ஃபிசிக்ஸுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தான் ஒரு பெரிய பேஸு, அதனால் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ப்ரெடிக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபிகேஷன் ஆர் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரி. கரெக்டாக இருக்குதா இல்லை தப்பாக இருக்குதான்னு செக் பண்ணணும். அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ அந்த சயின்டிஃபிக் மெத்தட் முன்னாடி பார்த்தோம்ல, அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இல்லஸ்ட்ரேஷன் பண்ணி பார்க்கலாம். ஒரு மெட்டாலிக் ராட் எடுத்துக்கோங்க. கன்சிடர் ஏ மெட்டாலிக் ராட் பீயிங் ஹீட்டட்னு வருது. வென் ஒன் எண்ட் ஆஃப் த ராட் ஹீட், இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஒரு ராடோடைய ஒரு எண்டில் ஹீட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு எண்டில் ஹீட் பண்ணால் அது வந்து ராடுங்கிறது மெட்டாலிக் ராடுன்னு சொல்லியாச்சு. அப்போ கண்டக்டர் என்ன பண்ணோம், ஹீட்டை அப்சர்வ் பண்ணால் ஒரு எண்டில் அப்சர்வ் பண்ணால் இன்னொரு எண்டுக்கு போகும். அதே மாதிரி தான், வென் ஒன் எண்ட் ஆஃப் த ராட் இஸ் ஹீட்டட், ஹீட் இஸ் ஃபெல்ட் அட் தி அதர் எண்ட், இன்னொரு எண்டுக்கு போயிருது. ஓகே, அப்போது இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வருது. வாட் ஹேப்பன்ஸ் வித்தின் த ராட் வென் இட் இஸ் ஹீட்டட்? அப்போ அப்சர்வ் பண்ணணும். ஹவு டஸ் த ஹீட் ரீச் டு அதர் எண்ட்? எப்படி போகுது? எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் செக் பண்ணணும். இஸ் திஸ் எஃபெக்ட் ட்ரூ ஃபார் ஆல் மெட்டீரியல்ஸ்? எல்லா மெட்டீரியல்ஸுக்கும் வருமா? அதையும் செக் பண்ணி பார்க்கணும். இஃப் ஹீட் ஃப்ளோஸ் த்ரூ த மெட்டீரியல், இஸ் இட் பாசிபிள் டு விஷுவலைஸ் ஹீட்? அப்படிங்காங்க. நம்மளால் ஹீட்டு வந்து போகுதே, அதனால் அதை வந்து விஷுவலைஸ் பண்ண முடியுமா அப்படின்ற கேட்குறாங்க. அப்போ த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் த ஆன்சர்ஸ் டு தீஸ் குவரிஸ்னு என்ன, இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் என்னது சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன். அப்போ இதுக்கெல்லாம் பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெனமெனான் ஆஃப் ஹீட். இதான் என்னது ஃபெனமெனான் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது வந்து எங்கே உங்களுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரில் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்பெக்குலேஷன் கன்ஜெக்சரும் ஒன்றுமே கிடையாது. ஸ்பெக்குலேஷனாக ஒரு ஹைப்போதசிஸ் மாதிரி, கன்ஜெக்சரும் அதே மாதிரி தான். Speculation conjecture also have a place in science, but ultimately a scientific theory to be acceptable. என்னதான் ஸ்பெக்குலேஷனுக்கும் கன்ஜெக்சரும் ஒரு ஹைப்போதசிஸுக்கு சயின்ஸில் பிளேஸ் இருந்தாலும், சயின்டிஃபிக் தியரியை மட்டும் தான் நம்மளால் அல்டிமேட்டாக அக்செப்ட் பண்ண முடியும். அது வந்து இட் மஸ்ட் பி வெரிஃபைட் பை ரெலவெண்ட் அப்சர்வேஷன் ஆர் எக்ஸ்பெரிமெண்ட். ஒன்று அப்சர்வேஷன் மூலயமா இது பண்ணலாம், இல்லை எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இது பண்ணிக்கலாம். தட் இஸ் மச் ஃபிலாசபிக்கல் டிபேட் அப்படிங்கிறாங்க. ஃபிலாசபிக்கல் டிபேட் நடக்குது, அதாவது தத்துவமாக நடக்குது அப்படிங்கிறாங்க. நேச்சரும் மெத்தட் ஆஃப் சயின்ஸை பொறுத்தும் தத்துவமாக நடக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த இன்டர்பிளே ஆஃப் தியரி அண்ட் அப்சர்வேஷன். தியரினாலும் சரி, அப்சர்வேஷனாலும் சரி, அதாவது ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ பேசிக் ப்ராக்ரஸ் டு சயின்ஸ். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம கிளாஸ் படிக்கிறோம், ஸ்கூலில் படிக்கும்போது 75 மார்க் தியரி கொடுக்குறாங்க, 25 மார்க் அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க. அதுதான்
என்ன அப்படின்னா 25 மார்க் எதுக்கு அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க? சோஷியலுக்கோ இங்கிலீஷுக்கோ தமிழுக்கோ அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சயின்ஸுக்கு ப்ராக்டிக்கலுக்கு 25 மார்க் கொடுப்பாங்க 10th ஸ்டாண்டர்டுக்கு. 11th 12th பார்த்திங்கன்னா 150 மார்க்ஸ், 50 மார்க்ஸ் வந்து பிசிஎம்பி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, இந்த 3 இதுக்கும் பார்த்திங்கன்னா 50 மார்க்ஸ் வந்து அப்சர்வேஷன் ப்ராக்டிக்கலுக்கு கொடுக்குறாங்க. அதான் ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டா அதுக்கு பேசிக் ப்ராக்ரஸே தியரி ஒன்று அப்சர்வேஷன் அப்படிங்கிறாங்க. சயின்ஸ் இஸ் எவர் டைனமிக். ஆமாம், அது உண்மை தானேங்க. ஸ்டாட்டிக்னா என்ன, டைனமிக்னா என்ன? ஸ்டாட்டிக்னா ஆஸ் யூஷுவல் அது மாறாமல் பிடிச்ச அப்படிலே நிற்கும். டைனமிக்னா மாறிக்கிட்டே இருக்கும், அது ஒரு நிலையே இருக்காது. அப்போ சயின்ஸ் இஸ் எவர் டைனமிக்னா என்ன? எப்போனாலும் மாறும். அது வந்து அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அப்புறம் தேர் இஸ் நோ ஃபைனல் தியரி இன் சயின்ஸ் அண்ட் நோ அன்கொன்ஸ்டன்ட் அத்தாரிட்டி அமாங் சயின்டிஸ்ட். அதுமாரி ஒரு இதுதான் சயின்ஸுக்கு ஃபைனல் தியரி நம்ம சொல்ல முடியாது. இப்போ இன்றைக்கி ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கலாம், நாளைக்கு ஒரு புது எலமெண்ட்டை கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பீரியாடிக் டேபிளில் 118 எலமெண்ட் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னும் நிறைய எலமெண்ட் கண்டுபிடிக்கலாம். சோலார் சிஸ்டத்தில் போய் இன்னொரு பிளானட் இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோதான். ஆஸ் அப்சர்வேஷன் இம்ப்ரூவ் இன் டீட்டெயில் அண்ட் ப்ரெசிஷன் ஆர் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது அப்சர்வேஷன் வந்து டீட்டெயில் வைஸாக இம்ப்ரூவ் ஆனாலும் அண்ட் ப்ரெசிஷன் வைஸாகவும் டீட்டெயில் வைஸாகவும் இம்ப்ரூவ் ஆனாலும் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து புது ரிசல்ட்டை கொண்டு வரும். தியரி வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணும். இஃப் நெசசரி பை இன்ட்ரோடியூசிங் மாடிஃபிகேஷன், ஒரு சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்தோம்னா இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்காங்க. சம்டைம்ஸ் த மாடிஃபிகேஷன் வந்து மே நாட் பி டிராஸ்டிக், அதாவது டிராஸ்டிக்காகவும் இருக்காது, அதாவது ரொம்ப விபரீதமும் இருக்காது. அண்ட் மே லை வித்தின் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் எக்ஸிஸ்டிங் தியரி. எக்ஸிஸ்டிங் தியரினா இருக்கிற தியரிக்குள்ளேயே நமக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க், அதாவது அவங்க ஏற்கனவே சொன்ன சயின்டிஸ்ட்டு அவங்க சொன்ன தியரிக்குள்ளேயே நம்மளுடைய கருத்தை ஒத்து போகலாம். இல்லை புது கருத்துக்கள் கொண்டு வந்தாலும் இதுக்கு முன்னாடி சொன்ன கருத்துக்களோட ஒத்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்டிஸ்ட். இப்போது வென் ஜானஸ் கெப்லர் சயின்டிஸ்ட் தெரியும். அவர் வந்து கெப்லர் லா, ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, 3 லா கொண்டு வந்தார். லா ஆஃப் ஏரியா, டைம் பீரியட் அப்படின்னு ஒரு 3 லா வரும். கிராவிடேஷன் சாப்டரில் வரும். ஓகே, இப்போ என்னென்னா வென் ஜானஸ் கெப்லர் எக்ஸாமின்ட், அவருடைய லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 1571 to 1630. ஓகே, அது வந்து அவருடைய லைஃப் டைம். எக்ஸாமைன்ட் த எக்ஸ்டென்சிவ் டேட்டா ஆன் பிளானட்டரி மோஷன் கலெக்டட் பை டைக்கோ பிராக்கி அப்படிங்கிறாங்க. இவர் யார் மூலியமாக பிளானட்டரி மோஷன்ற ஒரு ஐடியா இவருக்கு வந்துச்சுன்னா டைக்கோ பிராக்கி. அவர் எந்த காலத்தில் வாழ்ந்திருக்காருன்னா இவருக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்காரு. 1546 1601, 1546 to 1601, இவருக்கு முந்தின காலத்தில் வாழ்ந்திருக்காரு. அப்போ அவர் ஒரு ஐடியா வச்சுட்டு போயிருக்காரு பிளானட்டரி மோஷனுக்கு. இந்த ஜானஸ் கெப்லருங்கிறவர் இது ஒரு 3 லா ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிளானட்டரி சர்க்குலர் ஆர்பிட்ஸ் இன் ஹீலியோசென்ட்ரிக் தியரி. ஹீலியோசென்ட்ரிக் தியரினா வேறு ஒன்றுமே இல்லை, அது கீழே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு பாருங்கள், அதை ஃபஸ்ட் நீங்கள் பார்க்கணும். ஹீலியோசென்ட்ரிக் தியரினா ஹீலியோனா சன்னுன்னு அர்த்தம், சென்ட்ரிக்னா சென்டர்னு அர்த்தம். அப்போ ஹீலியோசென்ட்ரிக்னா எந்த சன் எங்கே இருக்குது? சோலார் சிஸ்டம், சன்னோடைய சிஸ்டம் சோலார் சிஸ்டம். இப்போ சன் அட் த சென்டர் ஆஃப் சோலார் சிஸ்டம் தான் ஹீலியோசென்ட்ரிக் தியரியே சொல்லுவாங்க. இப்போ அதேமாதிரி ஹீலியோசென்ட்ரிக் தியரி மாதிரி ஜியோசென்ட்ரிக் தியரி ஒன்று இருக்குது. ஜியோசென்ட்ரிக் தியரி என்னன்னு கேட்டால், ஜியோனா எர்த்து, நமக்கே தெரியும், அது எர்த்தை சென்டராக வச்சு பேசக்கூடிய தியரி. ஸோ அதனால் அது வந்து ஜியோசென்ட்ரிக் தியரின்னு சொல்லலாம். இது ஹீலியோசென்ட்ரிக் தியரி. ஓகே, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, த பிளானட்டரி சர்க்குலர் ஆர்பிட்ஸ் இன் ஹீலியோசென்ட்ரிக் தியரி இமேஜின் பை நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ். இது ஒரு சயின்டிஸ்ட்டு. இவங்களுக்கு முன்னாடியே வாழ்ந்தவர், 1473 1543 வாழ்ந்தவர். ஹேட் டு பி ரீப்ளேஸ்ட் பை எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் டு ஃபிட் த டேட்டா பெட்டர். அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிளானட்டரி சர்க்குலர் ஆர்பிட்ஸ் கிடையாது ஹீலியோசென்ட்ரிக் தியரிக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் அப்படின்னு அவர் ரீப்ளேஸ் பண்ணார். அதுதான். ஓகே, இப்போ ஹீலியோசென்ட்ரிக் தியரி என்ன சொல்லிட்டேன், சன் அட் த சென்டர் ஆஃப் சோலார் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the existing theory is unable to explain new observation. புது அப்சர்வேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது. எக்ஸிஸ்டிங் தியரியால் புது அப்சர்வேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதுதான் ஒரு சயின்ஸில் மேஜர் அப்ஹீவல் அப்படிங்கிறாங்க. அப்ஹீவல்னால் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரைஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த பிகினிங் ஆஃப் 20th century இட் வாஸ் ரியலைஸ் தட் நியூட்டனியன் மெக்கானிக்ஸ் அப்படிங்காங்க. அது வந்து நியூட்டன் மெக்கானிக்ஸை நினச்சிக்கிட்டாங்க. டில் தென் எ வெரி சக்ஸஸ்ஃபுல் தியரி. அந்த நியூட்டன் மெக்கானிக்ஸ் தான் இன்னை வரைக்கும் அது அந்த 20th century சக்ஸஸ்ஃபுல் தியரியாக இருந்திருக்கு. ஆனால் இட் குட் நாட் எக்ஸ்பிளைன் சம் ஆஃப் த மோஸ்ட் பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஃபெனமினா. நியூட்டன் மெக்கானிக்ஸ் வந்து ஒரு சில அட்டாமிக் ஃபெனமினாவை எக்ஸ்பிளைன் பண்ணலை. சிமிலர்லி தென் அக்செப்டட் வேவ் பிக்சர் ஆஃப் லைட் அப்படிங்காங்க. அதுக்கப்புறம் வேவ் பிக்சர் ஆஃப் லைட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. லைட் சவுண்டு இது இருக்குல்ல, அதில் லைட் வந்து போத்
அதாவது லைட்டோடைய வேவ் பிக்சரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அது ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ப்ராப்பர்லி. அந்த வேவ் பிக்சர் ஆஃப் லைட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அது வந்து ஃபோட்டோ எஃபெக்ட்டு எலக்ட்ரிக் எஃபெக்டை வந்து தப்பாக தான் ப்ரூவ் பண்ணுச்சு, ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் அப்படிங்காங்க. திஸ் லெட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ரேடிக்கலி நியூ தியரி அப்படிங்காங்க. இது வந்து புது தியரியை கொண்டு வருது, அதான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் டு டீல் வித் அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் ஃபெனமெனா அப்படிங்காங்க. இது வந்து இதுதான் ஒரு புதுசாக கொண்டு வந்தது, அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் ஃபெனமெனா. நியூட்டன் மெக்கானிக்ஸு இது வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன்னா அட்டாமிக் ஃபெனமெனா பற்றி அவ்வளோவா எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆனால் குவாண்டம் மெக்கானிக்ஸுங்கிறது அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் ஃபெனமெனா ரொம்ப டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு அப்படிங்காங்க. ஸோ நியூ எக்ஸ்பெரிமெண்ட் மே சஜஸ்ட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் தியரிட்டிக்கல் மாடல் அப்படிங்காங்க. ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஆல்டர்னேட்டிவ் தியரிட்டிக்கல் மாடலுக்கு சஜஸ்ட் பண்ணும். அதான் என்னென்னா தியரிட்டிக்கல் அட்வான்ஸுங்காங்க. இட் சஜஸ்ட் வாட் டு லுக் ஃபார் இன் சம் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த தியரிட்டிக்கல் அட்வான்ஸ்னால் அது எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன இருக்குன்றத ஒரு சில சஜஷன் கொடுக்கும். த ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் பை கோல்டு ஃபாயில். அந்த எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் தியரி, அவர் வந்து என்ன சொன்னார்னா, நியூக்ளியஸ் வந்து சென்டரில் தான் இருக்கும். நம்ம எவ்வளோ கோல்டு ஃபாயில் நம்ம பீமை நம்ம பீம் அனுப்பினாலும் அந்த சென்டர் வழியோடி பாஸ் ஆகிறது மட்டும்தான், அங்கே தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் பை கோல்டு ஃபாயில் இன் 1911 பை எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். அவர் வாழ்ந்த காலம் வந்து 1871 1937. எஸ்டாப்ளிஷ் நியூக்ளியர் மாடல் ஆஃப் ஆட்டம். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நியூக்ளியர் மாடல் ஆஃப் ஆட்டம் கொண்டு வர்றார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அது வந்து குவாண்டம் தியரி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு ஒரு பேசிஸாக அமைஞ்சது. அது எப்போன்னா 1930 நீல்ஸ் போர்னு ஒருத்தர் கொண்டுட்டு வர்றாரு. அவர் வாழ்ந்த காலம் வந்து 1885 1960 வந்து வாழ்ந்திருக்காரு. இந்த கோல்டு ஃபைல் எக்ஸ்பெரிமெண்ட் ரூதர்ஃபோர்ட் கொண்டு வந்ததை வச்சு இவர் ஒரு இதை கொண்டு வராரு, குவாண்டம் தியரி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் கொண்டு வராரு, நீல்ஸ் போர் கொண்டு வராரு. ஓகே, அதே மாதிரி தான் இன் 1930 என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்செப்ட் ஆஃப் ஆன்டி பார்ட்டிகல் கொண்டு வராங்க. வாஸ் ஃபஸ்ட் தியரிட்டிக்கலி இன்ட்ரடியூஸ்ட் பை பால் டிராக் அப்படிங்காங்க. இவர் 1902 1984 வாழ்ந்த சயின்டிஸ்ட்டு. அதுக்கப்புறம் இட் வாஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க 2 years லேட்டர் பை எக்ஸ்பெரிமெண்டல் தியரி ஆஃப் பாசிட்ரான். அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஆன்டி எலக்ட்ரான் என்னென்னா பாசிட்ரான் அப்படிங்கிறாங்க. அவர் கண்டுபிடிச்சதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஆன்டி எலக்ட்ரான் வந்து ஆன்டி பார்ட்டிகல் வந்து பாசிட்ரான் அப்படிங்கிறாங்க. அது வந்து பாசிட்ரானா ஆன்டி எலக்ட்ரான் அப்படிங்கிறாங்க. இது யார் கண்டுபிடிக்கிறன்னா கார்ல் ஆண்டர்சன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டே இருப்பாங்க. இப்படி தான் ஒரு இதை தப்புன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க, அடுத்து கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ சயின்ஸ் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இது எதுக்காக வருதுன்னா, சயின்ஸ் இஸ் எவர் டைனாமிக்னு சொன்னோன்னா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் இவ்வளோ இதே நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரியை பார்த்துருப்போம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.